வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போது சீர்காழியில் உள்ள சட்டநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மிகவும் அருகில் ஒரு 100லேருந்து 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இது வாக்கபிள் டிஸ்டன்ஸு. மிகவும் பழமையான 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான சிவத்தலமாகும். இது மிக முக்கியமானது தேவாரங்கள் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இது அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றோர்கள் இத்தலத்தில் பாடியுள்ளனர்கள். இந்த தலத்தில் மிக முக்கியம் சம்பந்தர், சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மனுக்கு மகனாக இங்கு பிறந்து ஞானப்பால் உண்ட இடமாகும். மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்துக்கு மற்றொரு பெயர் பிரம்மபுருத்தீஸ்வரர் கோயில் என்று அழைப்பார்கள். இதுக்கு 4 புறமும் மடவாசல் உண்டு. அதாவது கிழக்கு மடவாசல், மேற்கு, தெற்கு, வடக்கு என்ற மாதிரி 4 மடவாசல் உண்டு. 4 புறமும் நீங்கள் உள்ளார போகலாம். காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். மீண்டும் மாலை 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் நட திறந்திருக்கும். மிகவும் பெரிய கோயில், மிகவும் அழகாக இருக்கும். இங்கே சிவபெருமான் அந்த சட்டநாதர் மேலே இருப்பார். கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போகணும். படிக்கட்டு ஏறி போய் அங்கே தரிசிக்கணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி பெருமாளும் இருப்பாருங்க. அதை பார்த்துட்டு மேலே ஏறி போகணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் போன்ற வேறு இங்கே சிவனை பாடியிருக்கிறாங்க. மூலவர் பிரம்மநிலவும் தோணியப்பர் சட்டநாதர் வடிவமும் இங்கே இருக்கிறார். அம்மையார் திருநிலை நாயகி, பெருநாயகி சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், அதுக்குன்னு தனி சன்னதி இருக்குது இங்கே. இதை பாருங்கள், இது வழியாக தான் மேலே போகணும் நீங்கள். மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா, பிரம்மன் வழிபட்ட இந்த தலமாகவும் இருப்பதனால் இதற்கு பிரம்மபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு. அதனால தான் இந்த ஒரு பெயர் இருக்காது. சட்டநாதர் மற்றொரு பெயர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு இருக்கணும். இந்த பாருங்கள், மேலேருந்து தரிசிக்கலாம். மேலே போயிட்டு பார்க்கா இருக்க விட பாருங்கள். இங்கே கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய், உங்களுக்கு உள்ள பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே. மேலே பாடுறேன் பாருங்கள். மிகவும் அழகாக இருக்கும். சுற்றி நீங்கள் பார்க்கலாம். யானையெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லாது. யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கீங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன இந்த கோயிலுக்கு சிறப்புங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஒவ்வொருத்தரும் இங்கே போய் பார்க்கணும், தரிசிக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். பிரசித்தி பெற்ற கோயில், அழகாகவும் இருக்கும். மனதுக்கு மிகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இந்த கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா. அது பின்வாசல் இது. நன்றி, வணக்கம்.